நீங்க ஒரு ஒரு ரோஜா பூ விதையை கொண்டு போய் அதுல வச்சு அது முளைச்சு பப்பாளி பழம் வந்தா ஹவு ஃபன்னி இட் இஸ். அது நேச்சுரல் நடக்குமா? நடக்காது. அப்படிதான் ஒன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கைகளை வச்சு சொல்லுங்க, சரியா நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த ஃபேவரை பெற்றுக்கொள்றதுக்கான 2 வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். திஸ் இஸ் சம் வேர்ட்ஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் அ பாஸ்டர். அது அப்படியே உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்ல போறேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஃபேவரை நான் ரிசீவ் பண்றதுக்கு இந்த 2 வார்த்தையும் ஒரு போதகர் வழியாக நான் கேட்டேன். இதை நான் கடைபிடித்த பொழுது I saw favor coming on my way and this favor lifting me. அல்லேலூயா. அதுக்காக இதை நான் தொடர விரும்புகிறேன். இந்த பாயிண்ட்ஸ் நம்பர் 1, நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 1, எப்படி நான் கர்த்தருடைய ஃபேவரை ரிசீவ் பண்ணுறது. அதுக்கான நம்பர் 1 பாயிண்ட் என்ன தெரியுமா? ஹானர். சொல்லுங்க, கனப்படுத்தணும். அல்லேலூயா. சொல்லுங்க, கனப்படுத்தணும். கையசைச்சு சொல்லுங்க, கையசைச்சு சொல்லுங்க, கனப்படுத்தணும். தேங்க்யூ. கனப்படுத்தணும். ஹானர் பண்றவங்களை கர்த்தருடைய ஃபேவர் நிச்சயமா வந்து சந்திக்கும். சொல்றேன். நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பகுதியை மட்டும் எழுதுறீங்கன்னா நீங்க எழுதிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அதிகாரம் தான். அங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டேவிடோட ஸ்டோரி வருதா இல்லையா? 1 சாமுவேல் 17ல. எஸ் ஆர் நோ? திருப்பிட்டீங்களா? இப்ப டேவிட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் காட்ஸ் ஃபேவர் அண்ட் அன்யூஷுவல் கைண்ட்னஸ், அன்யூஷுவல் அப்லிஃப்ட்மெண்ட். திடீர்னு அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஃபேவர். இந்த ஃபேவர் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஹானர் பண்ணணும் போது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஹானர் காட். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். நம்பர் 3, ஹானர் ஒன் அனதர். ஹானர்ல நிறைய இருக்கு. முதலாவது தேவனை கனப்படுத்தணும். 2வது உங்க பெற்றோரை கனப்படுத்தணும். 3வது உங்களை சுற்றி இருக்கிற எல்டர்ஸ். உங்களுக்கு மேல கர்த்தர் யாரை வைக்கிறாரோ அவங்களை நீங்க என்ன பண்ணும்? கனப்படுத்தணும். பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமென்.